The first video will continue to distance. Distance is the actual path length traveled by the object with a given interval of time during motion. It is a positive scalar quantity. Displacement is nothing but a difference between the final and the initial position of the object. Last point ago, first point ago, only difference. There is a how much amount of time it will travel. The object should be traveled. Okay. It can also be defined as the shortest distance between these 2 points of object is a direction is from the initial and final position. So it is another vector. During a given interval of time, it is a vector quantity, so that in figure illustrate the difference between the displacement and the distance. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் போகலாம். இந்த ஆக்சுவல் பார்த்துக்கும் ஒரு ஃபைனல் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு எப்படி வேணாலும் என்ன ஆகலாம், அது மூவ் ஆகலாம். பட் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே டயக்ராம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் பாருங்கள். Distance is nothing but இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. ஆக்சுவல் பார்த்து எப்படி வேணாலும் போய் வரலாம். இது வந்து என்னது டிஸ்டன்ஸ். சரியா, நான் போட்டிருக்குது ஒரு எக்ஸாம்பிள், அவங்க புக்கில் போட்டிருக்குது ஒரு எக்ஸாம்பிள். இப்படியும் வரலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, நம்ம பொறுத்து என்ன எவ்வளோ மேக்னிடியூட் வந்து என்ன ஆகும், எப்படி வேணாலும் இருக்கும். அங்கே டைரெக்ஷன் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ன பர்டிகுலர் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இதை பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.15. Assume your school is located 2 km away from your home. சரியா, உங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் கிலோமீட்டருக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, உங்கள் ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 2 கிலோமீட்டர். சரியா, மேக்ஸிமம் எல்லாமே நம்ம ஸ்கூல் எல்லாமே 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் வேணாம் தூரம் ஆட்டையாம்பட்டிலாம் ஜஸ்ட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து என்னது 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அஸ்யூம் அவர் ஸ்கூல் லொக்கேட்டட் 2 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் யுவர் ஹோம். So in the morning you are going to school, in the evening you are going to come back again go home. In this entire trip na morning and evening ரெண்டும் சேர்த்து what is the distance traveled, the displacement covered அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹோமு ஸ்கூலு மார்னிங் 2 கிலோமீட்டர் போகிறோம், திருப்பி ஸ்கூலில் இருக்கோம், ஈவினிங் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம், வீட்டுக்கு வந்துடுறோம். அப்போ டோட்டலாக 4 கிலோமீட்டரு. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கவர்டு 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கவர்டு 0னா என்ன அர்த்தம், நம்ம நெட் வேல்யூ வந்து இப்போ போகிற பாயிண்ட்டு வர்ற பாயிண்ட் என்ன ஆகிடுது, ஈக்குவலண்ட்டு ஆப்போசிட் மாதிரி ஆகிடுது. பட் ஆனால் வந்து என்னது, எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா டிஸ்டன்ஸு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ இட் இஸ் பிகாஸ் இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆர் சேம். இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் ஆர் சேம். ஸோ தட் என்னது, the distance travelled is 4 km. Next, example 2.16. An athletic 3 rounds on a circle on a track 15 meters. Calculate the total distance and for displacement travelled by him. அத்லட்டிக் பர்சன் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சர்க்குலர் மோஷனில் ரொட்டேஷன் ஆவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. சர்க்குலர் மோஷன், டிரான்ஸ்லேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இங்கே சர்க்குலர் மோஷன் வந்து பாருங்கள், சர்க்குலர் மோஷன் என்ன ஆகிட்டுருக்கு, த டோட்டல் டிஸ்டன்ஸு அத்லட்டிக் கவர்டு 3x, சர்க்கம்ஃபரன்ஸ் ட்ராக் தட் இஸ் டிஸ்டன்ஸு 3 × 2π × 15 மீட்டர் அப்படின்னு. சரியா, 3 × 2π × 50 மீட்டர். அப்போது என்ன வரும் பாருங்கள், 35 அல்லது 300 πm மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 300 πm, அதோட ஃபைனல் ஆன்சர் 300 πm
மீட்டர், அல்லது இது வந்து டிஸ்டன்ஸ். ஏன் வந்து 3 × 2π × 50 மீட்டர் போட்டிருக்கான்னு தெரியுதா? 2πன்னா வந்து என்னது, அந்த 2 × π 180 360 டிகிரி, அது 180 டோட்டல் சர்க்குலர். அதுக்கடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து ஏன் 3 ஏன் போட்டிருக்கோம்னா 3 டைம்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த சர்க்குலர் ரொட்டேட் பண்ணுறாரு. 50 மீட்டர்னால் வந்து என்னது, 50 மீட்டர்னால் இந்த ரேடியஸ் வந்து என்னது 50 மீட்டர். சென்டர் ஆஃப் த ஆரிஜின்லேருந்து ரேடியஸ் வந்து எவ்வளவு, 50 மீட்டர். ஸோ இது மூணு மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 × 2π × 50 மீட்டர். ஸோ தட் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 300 πm அப்படின்னு. அப்போ ஸோ இப்போ த டிஸ்டன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 300 × 3.14, that is equal to 942 meter. The displacement is 0 since the athletic reaches the same point A after 3 rounds from where he started. அதுக்கு அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் பொறுத்துக்கு நான் பல சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஐ கேப்பு, ஒய் ஜே கேப்பு, இஜெட் கே கேப்பு. சரியா? இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இஸ் given as follows. Let us consider the particle moving from a point P1 having a position vector R1 vector is equal to x I cap, y1 j cap, z1 k cap to a and P2 is equal to, that is position vector is R2 is equal to, R2 vector is equal to x2 I cap plus y2 j cap and z2 k cap. The displacement vector is equal to, displacement vector na the difference, that is final position minus initial position, that is displacement of vector. So del r vector is equal to, del r vector is equal to R2 cap, R2 vector minus R1 vector, that is equal to x2 minus x1 I cap plus y2 minus y1 j cap and z2 minus z1 j k cap. So this displacement is also in here 2.27 சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறப்போ R1 வெக்டர் அண்ட் R2 வெக்டர் ரெண்டு வெக்டர் கன்சிடர் பண்ணுறோம். இந்த R2 வெக்டர் அண்ட் R2 வெக்டர் கன்சிடர் பண்ணுறப்போ R1 வெக்டர் அண்டு R2 வெக்டர் இந்த ரெண்டு வெக்டரை கன்சிடர் பண்ணுறப்ப that is del r is equal to R2 vector minus R1 vector சொல்கிறோம். x y அப்படின்னு சொல்கிறோம், x y. அதுக்கடுத்து 2.17 calculate the displacement vector for a particle moving from a point P and Q as shown in below. Calculate the magnitude of the displacement. Above here x y 0 1 2 3 4, அதே மாதிரி இங்கேயும் 0 1 2 3 4. இப்போ R2 R1 இப்போ del r equal to R2 minus R1 அப்படின்னு சொல்லுவோம். del r சொல்யூஷன், the displacement vector del r equal to R2 minus R2 vector minus R1 vector with represent கொடுத்துருக்க given டேட்டாவில் R1 vector is equal to I cap plus j cap, R2 vector is equal to 4I cap plus 2j cap. ஸோ என்ன பண்ணுறோம்னா இனிஷியல் பொசிஷன் மைனஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன், தட் இஸ் R2 cap, R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு. இதெல்லாம் வைக்கிறேன் டேரெக்டாக படிக்கிறேன்னு நினைக்காதீங்க, பென்சிலே நான் அதிகம் எடுக்கலை. சரியா? ஆக்சுவலாக டேரெக்டாக அப்படியே சம்மு தான் பண்ண. ஐ கேப் என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள், ஜே கேப் என்ன பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 4 - 1 2 + 1, 4 - 1 I cap, அப்புறம் 2 - 1 j cap, இப்போ 3 I cap plus j cap, 2 - 1 j cap. இப்போ del r vector equal to 3I cap plus j cap. The magnitude of the displacement vector is del r is equal to root of 3 square plus 1 square into root of 10 unit. The distance traveled by an object in motion in a given never negative or 0, it is always positive. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ், அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து என்ன பண்ணுறோம்னா அது ஆல்வேஸ் இப்படி தான் இருக்குன்றோம், பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் டைம் கேன் பாசிட்டிவ் 0 ஆர் நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 வேல்யூஸில் இருக்கிறது பாசிட்டிவ் இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கேன் பி ஈக்குவல் டு லெஸ் தேன் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த நெவர் கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸை ட்ராவல்டு அப்படின்னு சொல்லிட்டு.
The distance covered by an object between the two positions can be many values, but the displacement between them has only one magnitude அப்படின்னு. சரியா, இப்போ நோட்லாம் பார்த்துக்குங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனால் இந்த எக்ஸாம்பிள் 2.17 சம்மோ பார்த்ததோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சம்மை பார்த்து இந்த சம்மை இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டெல்ஆர் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1 கூட ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களே, இந்த டயக்ராமை பார்த்துக்கோ. ஓகேவா, அதுக்கு அடுத்தது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படிங்கிறது the concept of function. It is a mathematical function. The any physical quantity is represented by a function in mathematics. சரியா, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கான்செப்ட், நம்ம ஃபிசிக்ஸ் கான்செப்டை நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், மேக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மேத்தமெட்டிக்கில் ஒன் ஃபார்ம்ஸ் வந்து என்னதுன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். டேக் ஏ சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ டெம்பரேச்சர் T கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. Take the example for temperature T. We know the temperature surrounding changing throughout the day. சரியா, இப்போ காலையில் 10 மணிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, 11 மணிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, 1 மணிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, 2 மணிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஓகேவா, இட் இன்க்ரீஸ் டில் நோன் அண்டு டிக்ரீஸ் ஈவினிங். அப்போ டெம்பரேச்சர் வேல்யூ வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்தது என்ன ஆகுது, ஆஃப்டர்நூன் மேலே என்ன டிகிரிஸ் ஆகுது. அட் எனி ஈவினிங் டைம் T, the temperature T has the unique value. Temperature T has a unique value. Mathematically, this variation can be represented by the notation T of T, and it should be called temperature as a function of time. The temperature T of T as a function of time என்ன சார்னா, இப்போ இது ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணும். ஒரு டே ஃபுல்லாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் வேல்யூ, தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். இட் இம்ப்ளைஸ் தட் வேல்யூ ஆஃப் T இஸ் given by function of T of T அப்படின்னு சொல்லி. T of T will give the value of temperature at the time T. Similarly, the position of the bus in a motion along x direction, it can be represented by x of T is called function. The here x denotes the x coordinate. Okay, next example, consider a function f of x equal to x square. Sometimes it is also represented as y of x, y is equal to x square. Here y is called dependent variable and x is called independent variable. டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன? சரியா, இது இப்போ சில தியரி மாதிரி தான் இருக்கும், அது சம் போடுறப்ப தான் சொல்ல முடியும். இது எப்படின்னா, எக்ஸு வந்து என்னது டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் இஸ் கால்டு இட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அண்டு ஒய் இஸ் கால்டு என்னது டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு. எக்ஸை பேஸ் பண்ணி தான் ஒய் இருக்கும், Once a physical quantity represented by a function, one can study the motion of, that is variation of function over time or over independent variable on which the quantity depends upon. The calculus is the branch of mathematics used to analyze the change of quantity. Any quantity. If a function is represented by y is equal to f of x, then dy by dx equal represents the derivative of y with respect to x. Okay, mathematically the variation of y is respect to change in variation of continuous of x. So the mathematical derivative differential calculus பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா dy by dx. நீங்கள் மேக்ஸில் படிச்சிருக்கீங்க என்னன்னு தெரியல, பட் ஆனால் தெரிஞ்சுக்கிங்க, மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷனில் dy by dx அப்படிங்கிறது தான் வந்து என்னது டிஃபரன்ஷியல் கால்குலேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. தட் இஸ் dy by dx போட்டுட்டு லிமிட்டு del x tends to 0, that is y of x plus del x minus y of x divided by del x அப்படின்னு போடுறோம். சரியா, that is limited del y by del x அப்படின்னு.
அப்போ dy by dx represents the limit value, limit that quantity del y minus del x times as del x tends to 0, del x tends to 0. இது வந்து இந்த டயக்ராம் பாருங்கள். கேப்பிலி திஸ் ரெஃபரன்ஸ் எக்ஸ்போனன்ட் ஃபிகர். இப்போ இதெல்லாம் ஒன்றும் புரியல, என்னமோ தியரி மாதிரி வளவலன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக டி ஆஃப் டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, எக்ஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. ஒரு பஸ்ஸோட 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும், திருப்பி 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வரும், திருப்பி 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போகும். அப்போ ஆவரேஜ் டைம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், டோட்டல் லிமிட்ஸ் என்ன பண்ணுறோம், டோட்டல் டிஃப்ரென்ஸ் வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். சரியா, டிஃப்ரென்ஷியல் வேல்யூஸ் அது வந்து எக்ஸ் ஆஃப் டி. அதேமாதிரி டெம்பரேச்சர் வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்போ டி ஆஃப் டியை கால்குலேட் பண்ணணும். சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சம்டைம்ஸ் இட் இஸ் ஆல்சோ என்னது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் கால்டு டிபெண்டன்ட் வேரியபிள். அதை வேணால் அன்லைன் பண்ணிக்கிங்க. ஒய் இஸ் கால்டு டிபெண்டன்ட் வேரியபிள். ஒய் இஸ் த வேரியபிள். அதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரை பேஸ் பண்ணியிருக்கோம். ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா அது ஒய் சேஞ்ச் ஆகிடும். இப்படி எக்ஸ் இஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்றது. சார் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது, அதை வந்து என்ன சொல்லக்கூடாதுன்னா வேரியபிள்னு சொல்லக்கூடாது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறது இல்லை. சரியா, இட் மீன்ஸ் எக்ஸு சேஞ்சஸ், ஒய் ஆல்சோ சேஞ்சஸ், அவ்வளோதான். அதை நோட் பண்ணிங்க. ஒன்ஸ் a physical quantity represent as a function. சரியா, இந்த இடத்துல இதை மட்டும் பார்த்துக்க போதும். அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம மேக்ஸ் சம்மு யூஸ் பண்ணுவோம். சம்மு யூஸ் பண்ணுறப்ப அதை நம்ம பார்த்துக்கலாம். சரியா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஒய் ஆஃப் எக்ஸு எக்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ dy by dx is equal to a point p pressure, then the tangent to the curve at p, that is x y. இந்த curved form எடுத்துக்கலாம். curved form number of lines p del x del y அப்படின்னு சொல்லணும். del xனா வந்து என்னது x ஆக்சிஸ், del yனா வந்து என்னது y ஆக்சிஸ்னு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லோப் எடுத்துருக்கோம். நீங்கள் மேக்ஸில் ஸ்லோப் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மேக்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸ்லோப் எடுத்திருப்பீங்க. இந்த ஸ்லோப் எடுத்த வேல்யூ தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருப்பீங்க. மேக்ஸில் ஸ்லோப் எடுத்துருக்கோம் இல்லையா, டெல் ஒய் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ்லையும் டெல் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்லோப், அவ்வளோதான். அதில் ஒரு பாயிண்ட்டை பியை கன்சிடர் பண்ணி அந்த பாயிண்ட்டு பி வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்விச் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டேஞ்சன் லைன் அப்படின்றது இல்லையா, டேஞ்சன் லைன் தான் தமிழில் தொடுகோடு. அந்த கர்வை வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனுக்கு என்ன பண்ணுறேன் நான் ஸ்லோப் எடுக்கிறேன். ஓகே, அந்த பாயிண்ட்டு பி இஸ் கிராஃபிக்கலி திஸ் ரெப்ரசன்டட் as 1 in figure 2.28. the diagram dy by dx at the point p represent the tangent the curve p. அப்போ இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் dy by dx எங்கே இருக்குது, எக்ஸ் பிங்கிற பாயிண்டில் அந்த கர்வில் இருக்குன்றோம். அது எக்ஸாம்பிள் 2.18. consider the function y is equal to x square. example 2.18. consider the function y is equal to x square. calculate the derivative dy by dx using the concept of limit at the point x is equal to p. x is equal to 2. let us 2 point, just wait, page மாறிடுச்சு. ஜஸ்ட் வெயிட். எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தோம், அந்த ஸ்லோப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்லோப் அப்படியே பாருங்கள். பி இஸ் த அந்த கர்வில் என்னது சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு. அப்புறம் dy by dx பார்த்தோம், dy by dxை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் 2.18.
y is equal to x square. Calculate the derivative dy by dx using concept at limit point x2 அப்படின்னு சொல்லி. இப்போ சொல்யூஷன் let us take 2 points given by x1 is equal to 2, x2 is equal to 3, then y1 is equal to 4, y2 is equal to 9, del x is equal to 1, del y is equal to 5. சரியா, அது consider a function y is equal to x square. Calculate the derivative dy by dx using the concept of limit at the point x is equal to 2 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்னு. Let us take the 2 points 2 and 3 எப்படி வந்துச்சு, x1 is equal to 2 அப்படின்னு சொல்கிறோம், x2 is equal to 3, y1 is equal to 4, y2 is equal to 9. எப்படி வந்துச்சு, just wait. del y by del x is equal to del y னா என்ன பண்ணோம்னா del y னா என்னது 9 minus 4, del x னா 3 minus 2. இப்போ 9 minus 4 5, 3 minus 2 1. இப்போ 5 by 5 divided by 1 5. இப்போ x1 is equal to 2, x2 is equal to 2.5. இப்போ y1 is equal to 4, y2 is equal to 2.5. the whole square is equal to 6.25. சரியா, அது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஃபார்முலா கன்சிடர் த ஃபங்க்ஷன் y is equal to x ஸ்கொயர் போடுறோம் இல்லையா, அதில் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணுங்க 2ன்னு போடுறாங்க. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா என்ன வரும், எக்ஸுக்கு 2னா ஐ மீன் ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு x1க்கு 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயரு, அப்போ 2 ஸ்கொயர்னால் y is equal to y1 is equal to 4. புரியுதா, அதுக்கு அடுத்தது x2 தட் இஸ் 3, 2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது 3, அப்போ 3 ஸ்கொயர் வந்து என்னது 9. அப்போது x2 is equal to 3, அப்போ y2 is equal to 9. அப்போ x1 2ஆக இருந்தால் y1 4ஆக இருக்கும், x2 3ஆக இருந்தால் y2 9ஆக இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த del x வந்து என்ன அர்த்தம்னா டிஃப்ரென்ஸ், 2க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸு 1. del y பாருங்கள் டிஃப்ரென்ஸு 4க்கும் 9க்குள்ள டிஃப்ரென்ஸு 5. del y by del x equal to 9 minus 4 divided by 3 minus 2 that is equal to 5. இப்போ we can take அதேமாதிரி என்ன பண்ணுற மறுபடியும் x1க்கு 2 போடுறேன், x1க்கு 2, x2 is equal to 2.5, y1 is equal to 4, y2 is equal to 2.5 whole square. அப்போ 6.25 போட்டு என்ன பண்ணுங்க, இதில் வந்து del x கண்டுபிடிக்கிறோம். சரியா, அதில் சம்மு தான் அப்படியே பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் சம்மு தான். del x equal to என்னது 0.5 that is equal to half and del y is equal to 2.25 சொல்லுங்கள். then del y minus del x equal to 6.25 minus 4 divided by 0.5 that is equal to 4.5 அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து x1 is equal to 2, x2 is equal to 2.25. அதை அடுத்தடுத்த வேல்யூ என்ன பண்ணுங்க டிஃப்ரென்ஸ் அப்படி அப்ளை பண்ணிட்டே போகணும். சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வேல்யூ என்ன பண்ணிட்டே இருக்கும், அப்ளை பண்ணிட்டே போகிறோம். then y1 is equal to 4, y2 is equal to 5.0625. சரியா, y1ல அதாவது y2 அப்படிங்கிறது அந்த del x equal to 0.25 இருக்கு இல்லையா, தட் இஸ் 1/4. 1/4க்கு முன்னாடி 1/2, 1/2க்கு முன்னாடி என்னது x1 is equal to 2 1. சரி, x1 is equal to 2. சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டே போகிறோம், ரெஸ்ட் பண்ணிட்டே போகிறோம் வேல்யூவை. அப்போ del x is equal to 0.25, del y is equal to 1.0625. அப்போ del y by del x அந்த நம்பர்லாம் நான் படித்து காமிக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த ஆன்சரை பார்த்துக்கணும். இன்கேஸ் del x equal to 0.1னா 1/10 அண்ட் del y by del x இந்த டேபிளேஷன் அப்படியே பார்த்துக்கணும். சரி, அந்த டேபிளேஷனை பார்த்துக்கணும்.
எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இதை விட இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்குது லெசனில். இதை விட இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்குது. x1 x2 del x y1 y2 del ob del x ஒவ்வொரு வேல்யூ என்னென்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். சரியா? ஃப்ரம் த ஃபார்முலா அதுக்கு அடுத்தது this is because del x equal to 0 del ob del x becomes indeterminate அப்படின்னு சொல்லுவோம். In general we can obtain derivative function y is equal to x square. Y is equal to x square na del ob del x equal to x plus del x whole square minus x square divided by del x. So x square plus del x square plus 2x del x plus del x square minus x square plus x square cancel. Next 2lx del x divided by del x square divided by del x. ஸோ அது என்ன பண்ணுங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா காமனாக del x மேலே வெளியே எடுத்திங்கன்னா ஒரு del xக்கு ஒரு del x கேன்சல் ஆகிடும். தென் 2x ப்ளஸ் del x. அப்போ dy by dx is equal to limit del x tends to 0 2x plus del x that is equal to 2x அப்படின்னு சொல்லுவோம். சரியா? y is equal to x னா dy by dx equal to 1. y is equal to x ஸ்கொயர்னா மறுபடியும் அதை என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ வந்து என்னன்னா எக்ஸுக்கு இந்த நீங்கள் அதெல்லாம் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸை வந்து என்ன பண்ணிங்க, முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2x. அதுக்கடுத்தது y is equal to x power 3னா 3 வந்து என்ன பண்ணிக்கணும், முன்னாடி பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் 3x ஸ்கொயர். எக்ஸ் பவர் n அப்படின்னா dy by dx equal to n into x power n minus 1 ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி y is equal to sin x னா dy by dx equal to cos x. y is equal to cos x னா dy by dx equal to minus sin x. y is equal to constant னா dy by dx equal to 0. y is equal to ab னா dy by dx equal to a into dv by dx plus da by dx into b அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் ஜென்ரல் ஃபார்முலா. சாரி, மேக்ஸில் ஃபிசிக்ஸ்லேயும் அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். இன் ஃபிசிக்ஸு வெலாசிட்டி ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன் ஆல் டெரிவேட்டிவ்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் example 2.19. The derivative with respect to time the function x is equal to a0t a1t and a2t square plus a0 a1 and a2 constant. சரியா? Note that here the independent variable is t and independent variables x. அதுக்கு அடுத்தது the required derivative dx by dt is equal to 0 plus a1 plus 2a2t. The second derivative is d square x divided by dt square that is equal to 2a2. ஓகேவா? இதுக்கு அடுத்தது இன்டெக்ரல் கால்குலஸ். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிஃபரன்ஷியல் கால்குலேஷனா dy by dx. இதை மட்டும் பார்த்துக்கங்க. இந்த டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாதியர் என்ன பண்ணிட்டாரு, இந்த நம்பர்லாம் வரிசை படித்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சம்மு புரிஞ்சே பாருங்கள், என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சம்மு புரியுற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இதை பார்த்துக்கணும். ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஃபார்முலா?